नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் 14, 15, 16 3 ஸ்லோகம். अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यादन्नसम्भवः यज्ञात् भवति पर्जन्यः यज्ञः कर्म समुद्भवः कर्म ब्रह्मोद्भवं विद्धि ब्रह्माक्षरसमुद्भवम् तस्मात् सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितम् एवं प्रवर्तितं चक्रम् नानुवर्तयति ह्यः अघायुरिन्द्रियारामः मोघं पार्थ स जीवति. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கர்மத்தை செய்தாலும் அந்த கர்மத்தினால் பந்தப்படாமல் அந்த கர்மத்தை மோட்ச சாதனமாக ஆக்கிக்கொள்வது எப்படி என்ற கர்மயோக விஷயத்தை கூறி வருகின்றார். கர்ம தியாகத்தை விட ஞானம் இல்லாமல், ஞான யோக்கியத்தை இல்லாமல் கர்மத்தை தியாகம் செய்வதை விட கர்மத்தை செய்வதே மோட்சத்திற்கு உபாயமாக இருக்கும். கர்மத்தை ஈஸ்வர அர்ப்பணமாக பலனில் பற்றின்றி செய்கின்ற பொழுது அது சித்த சுத்தி என்ற அதிர்ஷ்டமான பலனை கொடுத்து ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை ஏற்படுத்துகின்றது. ஆகவே ஒரு சாதகன் முமுக்ஷு ஆரம்ப நிலைகளில் கர்மத்தை யோகமாக செய்ய வேண்டும். கர்மத்தை விட்டுவிடுவதை விட கர்மத்தை யோகமாக செய்தல் இப்படி மோட்சத்திற்கு சாதனமாக இருக்கின்றது. அதற்கு பல்வேறு விதமான நியாயங்களை, காரணங்களை கூறினார். கர்மத்தை செய்யாமல் ஒருவனாலும் க்ஷண நேரம் கூட இருத்தல் என்பது இயலாது. முக்குணங்களின் தூண்டுதலுக்கு ஆட்படக்கூடியவன், பிரகிருதிக்கு வசப்பட்ட அஞ்ஞானியான ஜீவன் கர்மத்தை செய்து கொண்டுதான் இருப்பான். புறத்தில் அவன் கர்மத்தை துறந்தாலும் மனதில் அஞ்ஞானம், காமம் முதலானவைகள் இருக்கின்ற பொழுது அவனால் அமைதியாக நிம்மதியாக இருக்க இயலாது. ஆகவே அவன் மனதில் காமம் முதலானவை உடையவனாக, மித்யாச்சாரனாக, போலி ஒழுக்கமுடையவனாக இருப்பான். அதனால் அவன் தர்மத்தை செய்யாமல் இருந்தால் பாபமானது வரும், பாபாச்சரனாக இருப்பான். அதற்கு மாறாக ஒருவன் நித்திய கர்மங்களை பற்றியின்றி ஈஸ்வர அர்ப்பணமாக செய்கின்ற பொழுது அது மோட்சத்திற்கு சாதனமாக ஆகின்றது. கர்ம தியாகத்தை விட கர்ம யோகம் மோட்சத்திற்கு உபாயமாக ஆகின்றது. கேவல கர்ம தியாகம் அது மோட்ச சாதனமாக இருப்பது இல்லை. ஆனால் கர்ம யோகமானது மனதில் பற்று இல்லாமல், புறத்தில் கர்மத்தை திறந்து மனத்தில் காமத்தோடு இருக்கிறது சம்சார காரணமாக ஆகின்றது. அதே சமயம்
மனதில் பற்று இல்லாமல் புறத்தில் கர்மாக்களை ஒருவன் செய்கின்ற பொழுது அது மோட்ச சாதனமாக இருக்கின்றது. அதனால் கர்மயோகம் மோட்சத்திற்கு உபாயம். அது மட்டுமல்ல, இந்த கர்மத்தை செய்யாமல் ஒருவன் சரீரத்தை நடத்துதல் என்பதும் இயலாது, அது கூட முடியாது. சரீரம் நான் இல்லைங்கிற தெளிந்த ஞானத்தில் இருக்கிறவனுக்கு சரீரத்தை பற்றிய கவலையே இல்லை. அவனுக்கு பிராரப்தத்தினால கிடைக்கக்கூடியது கிடைக்கும், கிடைக்காம போனாலும் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அப்படி இல்லாதவர்களுக்கு இந்த சரீரத்தை நடத்துதல், உலக வாழ்க்கையை நடத்துதல் என்பது கூட கர்மத்தை செய்யாமல் இயலாது. இந்த காரணங்கள் எல்லாம் சொன்னார். அது மட்டுமில்லை, இந்த காமத்தை உடையவன், உலக லௌகிக பலன்களை விரும்பக்கூடியவன், உலகத்தில் சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் தன்னுடைய கடமைகளை செய்வதனால், முக்கியமாக பஞ்சமகா யஜ்யம், பஞ்சமகா யஜ்யத்தை ஒருவன் தொடர்ந்து செய்வதனால் தேவர்கள் திருப்தி அடைகிறார்கள். இந்த கர்மத்தை செய்யணும், அதுவும் கர்மத்தை யோகமாக செய்யணும் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா கர்மங்களையும் இல்லை, நித்திய கர்மாவை மட்டும், அதை நியத்தம் கர்மன்னு சொன்னார். நித்திய நைமித்திய கர்மாவை மட்டும் ஒருவன் விடாமல் செய்ய வேண்டும். காமிய கர்மாவை விட்டுவிடலாம், பிராயஷ்சித்த கர்மாவை விட்டுவிடலாம், நிஷித்த கர்மாவை விட்டுவிடலாம். ஆனால் நித்திய நைமித்திய கர்மா அதை ஒருவன் அவசியம் செய்ய வேண்டும். அதுக்கு தான் பஞ்சமகா யஜ்யம் என்று பெயர். அதனால் நித்திய கர்மா அல்லது நியத்தம் கர்மாவுக்கு பஞ்சமகா யஜ்யம் அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சமகா யஜ்யத்தை ஒருவன் தொடர்ந்து செய்வதனாலேயே, அதுவும் பற்றில்லாமல் செய்கின்ற பொழுது சித்த சுத்திங்கிற பலனானது கிடைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு காமிய பலனும் அதனால் கிடைக்குது. அவனுக்கு காமம் இல்லை என்றாலும் உலகத்தை நடத்துவதற்கு தேவையான அனைத்தும் அதனால் கிடைக்கின்றன. அதனால் பஞ்சமகா யஜ்யத்தை செய்யணும். அதற்கு என்ன விளக்கம் கொடுத்தார்? எப்படி சொன்னார்? தேவர்கள் திருப்தி அடைகிறார்கள். ஒருவன் கர்மாவை செய்கிறதுனால தேவர்கள் திருப்தி அடைகிறார்கள். திருப்தி அடைகின்ற தேவர்கள் இவனுக்கு மழை முதலானவைகளால் இவனுக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கிறார்கள். இஷ்டான் போகான், இஷ்ட போகங்கள் அனைத்தையும், இதெல்லாம் உலக வாழ்க்கைக்கு தேவையோ அவைகளை கொடுக்கின்றார்கள். அதனால் இவன் சித்த சித்திக்காக கர்ம பலனில் பற்று இல்லாமல் பஞ்சமகா யஜ்யத்தை, காமிய கர்மான்னு குறிப்பிட்ட ஒரு விசேஷ கர்மா விட்டுட்டான். இவன் செய்யறது பஞ்சமகா யஜ்யம் மட்டும்தான் பண்ணுறான். ஆனால் இந்த பஞ்சமகா யஜ்யத்தின் வாயிலாகவே தேவர்கள் திருப்தி அடைந்து இவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறார்கள். அதனால் தனியாக காமிய கர்மா செய்யணுங்கிறது இல்லை. பஞ்சமகா யஜ்யம் செய்தால் போதுமானது, நித்திய கர்மாவை செய்தாலே போதுமானது. அது மட்டும் இல்லை, இந்த பிராயஷ்சித்த கர்மா நிஷித்த கர்மான்னு இருக்கு. நிஷித்த கர்மா எப்பொழுதும் செய்யக்கூடாதது. பிராயஷ்சித்த கர்மா நம்மளுடைய துன்பம் நீங்குவதற்காக செய்யக்கூடியது. அதற்கும் என்ன சொன்னார்? இந்த பஞ்சமகா யஜ்யத்தை செய்யறதுனாலே ஒருவனுடைய எல்லா பாப்பங்களும் நீங்கி போய்விடுகின்றன. அதனால் தனியாக பிராயஷ்சித்தம் பண்ணணுங்கிறது இல்லை. இந்த பஞ்சமகா யஜ்யமே, நித்திய கர்மாவே அவனுடைய பாப்பங்கள் அனைத்தையும் நீக்கும். அது மட்டுமல்ல, இதை இவன் செய்யாமல் விட்டால் புதிதாக பாப்பமானது வரும். அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாப்பம் நீங்குவதற்காகவும் புதிதாக பாப்பம் வராமல் இருக்கிறதுக்காகவும் ஒருவன் கர்மாவை கர்ம யோகமாக, நித்திய கர்மாவை யோகமாக செய்ய வேண்டும். இது ஒரு காரணம். இப்படி முக்கியமான காரணங்கள் இது. தனிப்பட்ட முறையில் அவருடைய பாப்பம் நீங்குவதற்கு, புதிதாக பாப்பம் வராமல் இருக்கிறதுக்கு, மோட்சத்தை பெறுவதற்கான சித்த சித்தியை பெறுவதற்கு, அதோட கூடுதலாக இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை அடைவதற்கும் கர்ம யோகமானது சாதனமாக இருக்கின்றது. ஆகவே ஒருவன் கர்மத்தை செய்ய வேண்டும். ஞானம் இல்லாமல் கர்மத்தை துரத்தை விட கர்மத்தை செய்தல் மேலானது. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இந்த உலக இயக்கம், உலக இயக்க சுழற்சி, உலகம் ஒரு சக்கர முறையில் இயங்கி வருகின்றது. அதற்காகவும் அந்த சுழற்சி அறிந்து போய்விடாமல் இருப்பதற்காகவும் ஈஸ்வரனுடைய நியதி இயற்பியல் விதிகளுக்காக கட்டுப்பட்டும் ஒருவன் கர்மாவை செய்ய வேண்டும் என்ற காரணத்தை சொல்லுகின்றார். அதுதான் இந்த 14, 15, 16வது பாடலில் இருக்கிறது. நம்ம பார்த்தோம்.
கர்மத்தை செய்வதனால இந்த எப்படி உலகம் இயங்குகின்றது என்பதற்கு விளக்கம் கொடுத்தார். அன்னாத் பவந்தி பூதானி, பூதங்கள் அன்னத்திலிருந்து தோன்றுகின்றன. உண்ணுகின்ற தாய் தந்தை பெற்றோர் உண்ணுகின்ற உணவிலிருந்து இந்த கருவானது உற்பத்தியாகி அதிலிருந்து ஜீவனுக்கான சரீரம் தோன்றுகின்றது. ஆகவே அவன் ஜீவன் அன்னத்திலிருந்து உற்பத்தி ஆகின்றான். அந்த அன்னமானது மழையிலிருந்து வருகின்றது. மழையானது வேள்வி பயனாக கிடைக்கக்கூடியது. அந்த வேள்வி பயன் வேள்வியினால் ஏற்படக்கூடியது. அதுக்கப்புறம் அந்த வேள்வியானது வேதத்திலிருந்து தோன்றுகின்றது. வேள்வி எப்படி நமக்கு தெரியும்னா, மழையிலிருந்து உணவிலிருந்து உடலானது கிடைக்கின்றது. உணவு மழையினால கிடைக்கின்றது. மழையானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் செய்கின்ற புண்ணிய பலனால் உண்டாகக்கூடியது. நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இந்த மழை இல்லாமல் ஒழுக்குங்கிற ஒழுக்கமானது இல்லைன்னு சொல்கிறார் சாமிஜி. அதை அப்படி நேரடியான அர்த்தம், அப்புறம் மாற்றியும் மற்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளணும். தண்ணீர் இல்லாமல் உலகம் இல்லை, அதே மாதிரி மழை இல்லாமல் ஒழுக்கம் இல்லை. நீரின்றி அமையாது உலகங்கிறது இந்த உடல் வாழ்க்கையானது தண்ணீர் இல்லாமல் இல்லை. அதே மாதிரி உயிர் வாழ்க்கையானது மழை இல்லாமல், அதுவும் தண்ணீர் இல்லாமல் இல்லை. எப்படி உலக இயக்கமானது, இந்த ஸ்தூல சரீர இயக்கமானது மழை இல்லாமல் இல்லையோ, அதே மாதிரி அக ஒழுக்கம் என்பது கூட, அதாவது உயிர் வாழ்க்கை அல்லது சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அந்த பண்பட்ட வாழ்க்கையானது அதுவும் மழை இல்லாமல் இல்லை. மழை இல்லாமல் பஞ்சம் வந்தாக்க அதனால தான் கொலை குற்றங்கள் அதிகமாகிறது. வறுமையினால் திருட்டு முதலானவைகளை செய்கிறார்கள். அப்போ மழை இருந்து போதுமான அளவு விளைச்சல் இருந்து உணவு தானியங்கள்லாம் சகாயமாக கிடைத்தாக்க திருட்டு குற்றம் முதலானவைகள் குறையும். அதனால் ஒழுக்கம் என்பதும் மழையை சார்ந்தது என்று அதற்கு நேரடியான பொருள். நீரின்றி அமையாது உலகனின் யாரிற்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. அப்புறம் ஒழுக்கு இன்று வான் அமையாது மாற்றி போட்டுக்கணும். சாமியாரி சொல்கிறாங்க, ஒழுக்கம் தண்ணீர் இல்லைன்னா மழை இல்லைன்னா ஒழுக்கம் இருக்காதுன்னா, ஒழுக்கம் இல்லைன்னா மழையே இருக்காது. ஒழுக்கனால அது மாற்றியும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா தர்மசாஸ்திரம் அதையும் சொல்லுது. இங்கே அதெல்லாம் அதுக்கு பிரமாணம் தான். இந்த ஜீவர்கள் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய நல்லவர்கள் புண்ணியம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறதுனால அந்த புண்ணிய பலனால மழையானது வருகின்றதுன்னா, இப்போ ஒழுக்கின்றி வான் அமையாதுன்னா, ஒழுக்கின்றி மழையானது கிடைக்காது. மழை இல்லாமல் ஒழுக்கம் இருக்காது சமூகத்தில், ஒழுக்கம் இல்லாமல் மழை வராது. அதனால் மனிதன் மழையை எப்படி கொண்டு வர முடியும்னா, இந்த சமுதாயத்தில் இருக்க மனிதர்கள்லாம் நேர்மையாக உண்மையாக ஒழுக்கமாக இருக்கிறதுனால, இயற்கையை பாழ்படுத்தாமல் இருக்கிறதுனால, சுயநலம் இல்லாமல் சமூக நலத்தோடு இருக்கிறதுனால மழையானது வரும் என்று சொல்லியிருக்கு. அதனால் யஜ்ஞங்கிறதுக்கு புண்ணிய பலம்னு பார்த்தோம். அப்போ புண்ணியம் செய்யக்கூடியவர்கள் மிகுதியாக இருந்தால் தான், ஒழுக்கமிக்கவர்கள் சமூகத்தில் மிகுதியாக இருந்தால் தான் மழையானது வரும். அப்புறம் மழை வந்தால் ஒழுக்கம் இருக்கும். ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சார்புடையது. மழை மட்டுமே ஒழுக்கத்துக்கு ஒரு காரணம். அப்புறம் ஒழுக்கம் மழைக்கு காரணம். ஒழுக்கமாக இருக்கிறது மழைக்கு காரணமாக இருக்குது. அதனால் இதை ரெண்டு விதமாகவும் புரிந்து கொள்ளணும்னு சாமிஜி அர்த்தம் சொல்லுவாங்க. அதனால் நீரின்றி அமையாது உலகிலும் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு இன்றி வான் அமையாது என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அதுக்கு தான் இங்கே பிரமாணம். அந்த வாக்கியத்துக்கு இங்கே பிரமாணம். புண்ணியத்தினால யஜ்ஞத்தினால மழையானது வருகின்றது. யஜ்ஞங்கிறது புண்ணிய பலன். இந்த புண்ணியம் எப்படி வரும்? கர்மாவை ஒழுங்காக பண்ணுறதுனால வரும். கர்மாங்கிறது இங்கே வேத விகித கர்மா பஞ்சமகா யஜ்ஞம். அப்போ அந்த கர்மாங்கிறது எப்படி தெரியுது? அதற்கு வேதம் பிரமாணம். அதனால் இந்த 15வது ஸ்லோகத்தில் கர்ம பிரம்மோத்பவம் வித்தி, இந்த கர்மாவானது பிரம்மத்திலிருந்து உற்பத்தியானது என்று அறிந்து கொள்வாயாக. கர்மாவிற்கு செயலுக்கு, இந்த வைதிகமான செயலுக்கு வேதம் பிரமாணம் என்று அறிந்து கொள்வாயாக. இந்த பிரம்ம என்பது இங்கே வேதத்தை குறிக்கிறது. அதான் ஆச்சாரியர் இங்கே பாஷ்யத்தில் சொல்கிறார். இப்போ பாஷ்யத்தை படிக்கலாம். நேற்றைய பதார்த்தம் பார்த்துட்டோம். அதனால் பாஷ்யம் படித்து பாஷ்யார்த்தமே பார்க்கலாம். 15வது ஸ்லோகத்துக்கான பாஷ்யம். தச்ச ஏவம் விதம்
கர்ம குதஹ ஜாதமிதி. ஆக அந்த இவ்வாறு இந்த கர்மாவானது யஜ்ஞத்திற்கு காரணமான யஜ்ஞ பலனிற்கு காரணமான கர்மாவானது அது எதிலிருந்து தோன்றுகிறது என்றால் பாஷ்யம் கர்ம பிரம்மோத்பவம் பிரம்ம வேதः சக உத்பவः காரணம் பிரகாசகः யஸ்ய தத்கர்ம பிரம்மோத்பவம் வித்தி ஜானீஹி பிரம்ம புனः வேதாக்கியம் அக்ஷர சமுத்பவம் அக்ஷரம் பிரம்ம பரமாத்மா சமுத்பவः யஸ்ய ததக்ஷர சமுத்பவம் பிரம்ம வேத இத்யர்த்தः யஸ்மாத் சாக்ஷாத் பரமாத்ம ஆக்யாத பரமாத்மாக்யாத் பரமாத்ம ஆக்யாத் அக்ஷராத் புருஷ நிஸ்வாசவத் சமுத்பவம் பிரம்ம தஸ்மாத் சர்வார்த்த பிரகாசகத்வாத் சர்வகதம் அபி சன் நித்ய சதா யஜ்ஞவிதி பிரதானத்வாத் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். கர்ம பிரம்மோத்பவம் வித்தி 15வது ஸ்லோகத்துக்கான கர்ம அப்படி பிரம்மோத்பவம் அப்படிங்கிறதுக்கு என்னது பிரம்ம உத்பவம். கர்மங்கிறதுக்கு சென்ற பாட்டிலே அர்த்தம் சொல்லியாச்சு. கர்மனாக்க எஜமானன் ரித்துவிக் எஜமானன் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடியது எதுவோ அது கர்ம. அப்படின்னா வைதிகம் கர்ம. ஒரு வேள்வி ஒரு பூஜையானது ஒரு பிராமணர் இருந்து செய்து வைக்கிறார். அதை செய்வதற்கு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கொண்டு ஒரு எஜமானன் இருக்கிறார். அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறது எதுவோ அது கர்ம. அதனால் வைதிகம் கர்ம. பிரம்ம அப்படின்னாக்க பிரம்ம வேத. பிரம்மங்கிறதுக்கு இங்கே வேதம் என்று அர்த்தம். வேதத்துக்கு அதனால் பிரம்மம் என்று ஒரு அர்த்தம். பிரம்மத்தை அறிவிக்கிறதுனால வேதத்தினுடைய சாரம் என்ன, வேதத்தினுடைய தாற்பயம் என்னன்னா பிரம்ம என்பது தான். பிரம்மனா இறைவன். இறைவனுடைய இருப்பை, இறைவனுடைய சொரூபத்தை, இறைவனுடைய காரியத்தை நமக்கு அறிவிப்பது வேதம். அதனால் இறைவனை மையமாக கொண்டது, பிரம்மத்தை மையமாக கொண்டது வேதம். அதனால வேதத்துக்கே பிரம்ம என்று பெயர். அதனால் இந்த உபநயன சம்ஸ்காரத்தை என்னது அது உபநயனம் செய்து அந்த ஓம்கார மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணுறத பிரம்மோபதேசம்னு சொல்கிறது பழக்கம். அப்போ என்னது வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்கான அதிகாரித்துவம் முதல்ல காயத்ரி மந்திரத்தை குரு அல்லது தந்தை அந்த உபநயனமாகிற சிறுவன் காதில் சொல்லுகின்றார். அதுக்கு என்ன பேர் பிரம்மோபதேசம்னு பேர். பிரம்மோபதேசம்னு என்னது வேதோபதேசம்னு அர்த்தம். வேதத்தை உபதேசம் செய்து வைக்கிறார். வேதத்தின் சாரமாக இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்கின்றார். அதனால பிரம்மோபதேசம்னு சொல்கிற பழக்கம் உண்டு. வேதத்துக்கு பிரம்ம என்ற பெயர். அப்புறம் பிரம்மச்சாரிங்கிற வார்த்தையை சொல்கிறோம். பிரம்மச்சாரின்னா யார்? பிரம்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நடக்கக்கூடியவன் பிரம்மச்சாரி. பிரம்மம்னா வேதம். வேத விதிப்படி நடக்கக்கூடியவன், வேத அத்தியனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவனுக்கு பிரம்மச்சாரின்னு பேர். பிரம்மச்சாரின்னா பேச்சுலருங்கிற அர்த்தம். அவன் சொல்கிற அர்த்தம் வேற. நம்ம பாரம்பரியமாக பிரம்மச்சாரினா பிரம்மத்தின்படி, பிரம்மம் சொன்னபடி, வேதம் சொன்னபடி அதை அத்தியனம் பண்ணிக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய சந்தியாவந்தனாதி அந்த அனுஷ்டானத்தை எவன் கடைபிடிக்கிறானோ அவனுக்கு பிரம்மச்சாரின்னு பேர். அதனால் பிரம்மனா வேதம். ஆமாம், வேதத்தை சார்ந்த, வேதத்தை மையமாக கொண்ட வாழ்க்கையை கொண்டவன் பிரம்மச்சாரி.
சக உத்பவக காரணம். அதனால இந்த வேதமானது கர்மத்திற்கு உத்பவங்கிறதுக்கு காரணம் என்று பொருள். கர்மாவுக்கு வேதம் காரணமாக இருக்கின்றது. ஏன்னா உத்பவகனா தோன்றுதல், பிறந்து வருதல்னா, வேதம்ங்கிறது புஸ்தகமாக இருக்குது, சப்தரூபமாக இருக்குது. அதிலிருந்து ஒரு கர்மா எப்படி வரும்? கர்மா நம்ம சரீரத்தில் கர்ம இந்திரியங்களால் செய்யக்கூடியதான கர்மா. அப்போ வேதத்தில் இருந்து வருதுன்னா வேதம் வெறும் சப்தரூபம் தானே. அதனால் உத்பவகங்கிறதுக்கு இங்கே காரணம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கர்மா இப்படி செய்யணும், என்ன கர்மா இருக்குங்கிறது வேதத்தில் இருக்கு. அதனால காரணம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்குறார், பிரகாசக. அந்த கர்மாவை பிரகாசிக்கிறது வேதம். கர்மா பற்றி சொல்லுது, கர்மாவை பற்றிய பிரகாசம்னா ஞானம், கர்மாவை பற்றிய அறிவை கொடுக்கின்றது. அந்த வேதத்தில் ஸ்ரத்தை உள்ளவனுக்கு தான் எப்படி வாழணும் அப்படின்னு அதுக்கு ஒரு பிரமாணத்தை தேடுபவனுக்கு இதற்காக நீ வாழ வேண்டும், இப்படி வாழ வேண்டும், இதை செய்து வாழ வேண்டும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு ஞானத்தை கொடுக்கின்றது. அதனால் வேதம்ங்கிறதே ஞானம் அப்படிங்கிறத அர்த்தம். வேதம்னாலே ஞானம், அறிவு அப்படிங்கிற அறிவு நூல் என்பது தான் வேதம்ங்கிறதுக்கே பொருள். அப்போ அவனுக்கு இந்த கர்மாவுக்கான காரணம், கர்மாவை பற்றி அறிவை கொடுப்பதாக வேதம் இருக்கின்றது. அதனால் உத்பவங்கிறதுக்கு காரணம்னு அர்த்தம். காரணம்னா பிரகாசக என்று அர்த்தம், பிரகாசிப்பது என்று அர்த்தம். அதில் இருந்து எஸ்ய தற்கர்ம, வேதத்தினால எது பிரகாசப்படுத்தப்படுதோ அந்த கர்மா, அந்த கர்மாவுக்கு பிரம்ம உத்பவம்னு பேர், பிரம்மத்திலிருந்து தோன்றியது என்று வித்தினா ஜானீகி, அறிந்து கொள்வாயாக. வேதம் கர்மாவினால் பிரகாசப்படுத்தப்படக்கூடியது. சரி, கர்மா வேதத்தினால் பிரகாசப்படுத்தக்கூடியது அல்லது வேதத்தை ஆதாரமாக காரணமாக கொண்டது என்று அறிவாயாக. இப்போ வேதத்தில் எது சொல்லப்பட்டிருக்கோ அதான் கர்மா, வேதத்தில் விதிக்கப்பட்டது எதுவோ அதுதான் கர்மா. அதனால தான் ஆஸ்திகர்னாக்க வேதத்தில் ஸ்ரத்தை உடையவர்கள் தான் ஆஸ்திகர்னா. நமக்கு சாதாரணமாக இறை நம்பிக்கை உடையவர்களை ஆஸ்திகர்னும், இறை நம்பிக்கை இல்லாதவர்களை நாஸ்திகர்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம சம்பிரதாய முறைப்படி என்னென்ன, வேதத்தில் யாருக்கு ஸ்ரத்தை இருக்கோ அவர்கள் ஆஸ்திகர்கள் தான். இப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாவை யார் செய்து வருகிறார்களோ, அதன்படி யார் வாழ்ந்து வருகிறார்களோ, வேதத்தில் செய்யக்கூடாதுன்னு எதை சொல்லியிருக்கோ அதை செய்யாமல் இருக்கிறார்களோ, செய்ய வேண்டும்னு விதியாக எதை சொல்லியிருக்கோ, யார் அதை செய்து வருகிறார்களோ, அதில் ஸ்ரத்தையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆஸ்திகர்கள்னு பேர். அதனால் இந்த கர்மா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு வேதம் தான் பிரமாணம் என்று அறிந்து கொள்வாயாக. அதனால் வித்தினா அறிந்து கொள்வாயாக. இப்படி கர்மாவுக்கு வேதம் தான் பிரமாணம் என்று அறிந்து கொள்வாயாக. கர்மா வேதத்திலிருந்து தோன்றுவது, வேதத்தை காரணமாக கொண்டது என்பதை அறிந்து கொள்வாயாக. அதனால் தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தேன்னு பின்னாடி சொல்கிறாரு. சாஸ்திரம் தான் பிரமாணம் கர்மாவுக்கு. பிரம்ம, பிரம்மங்கிறதுக்கு திரும்ப அடுத்த வாக்கியம். இந்த பிரம்மாவுக்கு, பிரம்மாங்கிற வேதம், அதனால் இந்த அடுத்த கர்ம பிரம்மோத்பவம் வித்தி, பிரம்மான வேதம், அப்புறம் பிரம்ம அக்ஷர சமுத்பவம். அந்த வேதத்துக்கு எது காரணம்? வேதம் எதிலிருந்து தோன்றியது? அடுத்த கேள்வி வரும்ல, வரிசையாக அன்னத்திலிருந்து உடல் வந்ததுன்னு சொல்லி அப்படியே ரிவர்ஸில் போனால் வேதத்திலிருந்து கர்மா வந்தது. கர்மாவை எதிலிருந்து வந்தது? கர்மாவுக்கு காரணம் என்ன? கர்மாவுக்கு மூலம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்றார் பிரம்ம. பிரம்மங்கிற அந்த சப்தத்துக்கு புனக வேத ஆக்கியம், வேதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரம்மமானது அக்ஷர சமுத்பவம், அக்ஷரத்திலிருந்து தோன்றியது. அக்ஷரம்னா பிரம்ம, பிரம்மனாக்க பரமாத்மான்னு அர்த்தம். அதனால் இங்கே ரெண்டாவது வரக்கூடிய பிரம்மங்கிறதுக்கு அக்ஷரம்ங்கிற வார்த்தைக்கு பிரம்மன்னு அர்த்தம். பிரம்மனா அழிவில்லா, அப்புறம் அக்ஷரம்னா அழிவில்லாதது, அழிவில்லாதது பிரம்ம, பிரம்மம்னா பரமாத்மா. அதனால் ஆச்சாரியருக்கு பாஷ்யம் போடுற பொழுது அக்ஷரம்னு போட்டு அக்ஷரம் இஸ் ஈக்குவல் டு பிரம்ம. பிரம்மனாக்கா ஏற்கனவே வேதம்னு அர்த்தம் சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே பரமாத்மான்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ளணும். பிரம்ம இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா. அதனால் பரமாத்மா இறைவன், இறைவனிடமிருந்து வேதமானது வந்திருக்கின்றது. இதனால் வேதத்துக்கு ஆதாரம், வேதத்திற்கு காரணம் இறைவன். இதில் இன்னொரு கருத்து உண்டு. வேதம்ங்கிறது அனாதின்னு சொல்கிறோம். வேதம் அனாதி, யாருனாலையும் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல, அப்பௌருஷேயம், அது அனாதி. அப்படின்னா இறைவனிடமிருந்து அனாதின்னு சொல்லிட்டு இறைவனிடமிருந்து வந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்னா, இறைவன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. அது அனாதியாக இருக்குது இறைவனிடம். ஏன்னா அவங்க
பூர்வ மீமாம்சகர்கள் வந்து வேதத்தை அனாதின்னு சொல்கிறார். அனாதினாக்கா எப்பொழுதும் அது சாஸ்வதமாக இருக்குது. அதனால் அவர்களுக்கு ஈஸ்வரன் கூட முக்கியம் இல்லை. ஈஸ்வரன் கர்ம பலனை கொடுக்குறார், கர்மாவை செய்தால் அவர் பலனை கொடுத்து தான் ஆகணும். அதனால் ஈஸ்வரனோட வேதம் தான் முக்கியம். ஈஸ்வரனை பற்றி அவர்கள் பேசுவது இல்லை. அப்புறம் வேதம் எப்படி வந்ததுன்னு கேட்டால் வேதம் அனாதி என்று சொல்லுகிறார்கள். அப்போ அனாதின்னு நம்மளும் அதை சொல்லுகின்றோம். யார் எந்த தனி மனிதனாலும் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. அது அனாதி, எப்போ தோன்றியதுன்னு தெரியாது, தோற்றம் இல்லாதது. அப்போ அதற்கு ஈஸ்வரன் காரணம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வேதம் அனாதி தான், ஆனால் ஈஸ்வரனால் அது வியக்தமாக்கப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது, சப்த ரூபமாக ரிஷிகளுக்கு உணர்த்தப்பட்டது. அதனால் அவ்வியக்தமாக இருக்கிறது. அது ஈஸ்வரனால ஜீவர்களுக்கு சகாயமாக அது சப்தரூபமாக வெளிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற அர்த்தம். அதனால் சமுத்பவக பரமாத்மா சமுத்பவக எஸ்ய ததக்ஷரம் சமுத்பவம், அது அக்ஷரத்திலிருந்து தோன்றியது. அதனால் அக்ஷரங்கிற பரமாத்மாவிடமிருந்து வேதமானது தோன்றி இருக்கின்றது. பிரம்ம வேத இத்தியர்த்தக, பிரம்மத்தை இவ்வாறு அறிந்து கொள்வாயாக. யஸ்மாத் சாக்ஷாத், தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம. அடுத்த வாக்கியம் யஸ்மாத் சாக்ஷாத். இதற்கு ஒரு உதாரணம். இப்படி வந்து பகவானிடமிருந்து எப்படி வந்ததுனாக்க, இந்த அனாதி அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். சாக்ஷாத் பரமாத்ம ஆக்கியாத் அக்ஷராத், பரமாத்மா என்று சொல்லப்படக்கூடிய அக்ஷரத்தினுடைய அக்ஷரமாகிய புருஷனுடைய நிஸ்வாசவத்து, ஒரு மனித அக்ஷரத்தினுடைய அக்ஷரத்திலிருந்து வேதம் தோன்றியது. எப்படி தோன்றியதுன்னா புருஷ நிஸ்வாசவத்து. நிஸ்வாசம்னா உஸ்வாசம், நிஸ்வாசம்ங்கிறது சுவாசம், மூச்சு. ஒரு புருஷனுடைய ஒரு மனிதனுடைய மூச்சு காற்று போல. அதனால் வேதம் வந்து ஈஸ்வரனுடைய மூச்சு காற்று போல இருக்கின்றது. இப்போ மூச்சு காற்று நம்ம ஏதாவது திட்டம் போட்டு பண்ணுறோமா? திட்டம் போட்டு பண்ணுறதில்லை. அது பாட்டுக்கு இயல்பாக இருக்கின்றது. திட்டம் போட்டு பண்ணால் நம்ம நிறுத்திடுவோம். அதனால் டிவி சீரியலை பார்த்தோம்னு நின்று போயிடும். வாயை திறந்து சாப்பிட்றத மறந்துட்டு டிவி சீரியலை பார்த்து இருக்காது. எல்லாம் சினிமா போஸ்டரை பார்த்தா நின்றுறானா. அப்போ மூச்சு நம்ம கையில் இருந்தாக்க இப்போ வெளிப்பொருளை வாயை திறந்து பார்த்தானாக்க மூச்சு விடுறதையே மறந்துடுவான். அதனால் அது நம்ம கையில் இல்லை, அது இயற்கையாக நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த மாதிரி பகவானிடமிருந்து வேதம் தோன்றியதுன்னா அவர் திட்டம் போட்டு ஒரு இடத்துல உட்காந்து எழுதினார். அந்த விநாயகர் வந்து மகாபாரதத்தை எழுதினார் சொல்கிறோம்ல, வியாசர் சொல்ல மகாபாரதத்தை எழுதினார். அந்த மாதிரி பகவான் ஒரு இடத்துல உட்காந்து வேதத்தை எழுதினாரான்னா அதெல்லாம் பண்ணலை. அவருடைய சுவாசம் மாதிரி அது இயல்பாக இருக்கின்றது. பகவானுடைய சுவாசம் மாதிரி. இப்போ பகவான் அனாதினாக்க அவர் சாஸ்வதமாக இருக்கிறார்னா அவருடைய சுவாசமும் சாஸ்வதமாக தானே இருக்கும். அவர் இருக்காருன்னா அவருடைய சுவாசமும் சாஸ்வதமாக இருக்கும், அனாதியாக இருக்கும். அதனால் ஒரு மனிதனுடைய சுவாசம் போல அந்த ஈஸ்வரன், இந்த வேதமானது ஈஸ்வரனுடைய சுவாசம் போல. அதனால் இப்படி உபனிஷத் சொல்லுது. இந்த மைத்ரேயி பிராமணத்தில் யாக்ஞவல்கியர் சொல்கிறார், இந்த வேதம் வந்து ஈஸ்வரனுடைய சுவாசம், மூச்சு காற்று என்று சொல்லியிருக்கு. அதான் சமுத்பவம். அதனால் இந்த வேதமானது ஈஸ்வரனை ஆதாரமாக காரணமாக கொண்டது. பிரம்ம தஸ்மாத், அதனால சர்வார்த்த பிரகாசகத்வாத் சர்வகதம். இந்த வேதத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது. தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். சர்வகதமான பிரம்மம், பிரம்மங்கிறதுக்கு இந்த இடத்துல வேதம், சர்வகதமான வேதமானது யஜ்ஞத்தில் நிலை பெற்றிருக்கின்றது. எப்பொழுதும் யஜ்ஞத்தில் நிலை பெற்றிருக்கின்றது. வேதம்ங்கிறதுக்கு ஒரு அடைமொழி சர்வகதம். சர்வகதம்னாக்க எங்கும் நிறைந்ததுன்னு அர்த்தம். எங்கும் வியாபித்திருப்பது, எங்கும் நிறைந்ததுன்னு அர்த்தம். ஆனால் வேதம்ங்கிறது சப்தரூபம் தானே, கையில் புஸ்தகமாக தானே வச்சுருக்கோம். அதை எப்படி சர்வகதம்னு சொல்ல முடியும்னா, ஈஸ்வரன் பரமாத்மா சர்வகதம்னு சொல்கிறோம்ல, பரமாத்மா எங்கும் இருப்பவர்னா அவருடைய சுவாசமும் எங்கும் இருக்கக்கூடியது தானே. அதனால் சர்வகதம். இன்னொன்று அதுக்கு ஆச்சரிய விளக்கம் கொடுக்குறார். சர்வார்த்த பிரகாசகத்வாத்னா, வேதத்தில் எல்லா அர்த்தமும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால உலகம்னு எது இருக்கோ அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எல்லா அர்த்தங்களையும் எல்லா விஷயங்களையும் பிரகாசிக்கிறதுனால அது சர்வகதம் தான். உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ, உலகங்கிற பொழுது சர்வங்கிற பொழுது ஈஸ்வரன், ஜீவன், உலகம் இதானே. சர்வம்னு சொன்னால் எல்லாம்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன கொண்டு வரலாம்? இந்த ஜடமான உலகத்தை கொண்டு வரலாம்.
அதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஜீவர்கள்னா அதையும் அதுக்குள்ளே கொண்டு வரலாம். அப்புறம் இதை படைத்த கடவுள்னு இருந்தாக்கா அதையும் அதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அதனால் எல்லாம்ங்கிற பொழுது உலகம், ஜீவன், உயிர், இறைவன். உலகம், உயிர், இறைவன், அவ்வளோதான். இதற்கு மேலே ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. படைத்தவன், படைக்கப்பட்டது, அதுதான் எல்லாம். எல்லாம்ங்கிறதுக்குள்ள அடங்கிடும். இந்த மூணும் எதனால் நமக்கு தெரியுது? வேதத்தினால தெரியும். இந்த மூன்றையும் பிரகாசிக்கிறது வேதம். இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு வேதம் வேணும். ஜீவஸ்வரூபத்தை அறிந்து கொள்வதற்கும் வேதம் வேணும். உலகம் என்ன, உலகத்தில் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, உலகத்தினுடைய ஸ்வரூபம் என்னன்னு அறிந்து கொள்வதும் வேதத்தினால நமக்கு தெரிகின்றது. உபனிஷத்துக்கள் மூலமாக, வேதத்தின் மூலமாக தெரிகின்றது. என்னெல்லாம் எத்தனை லோகங்கள் இருக்குதுன்னு வேதம் படித்து தான் நமக்கு தெரியுது. வேதத்தினால நமக்கு தெரிகின்றது. அதனால் அனைத்தையும் சர்வார்த்த பிரகாசகம்னா எல்லா அர்த்தங்களையும் பிரகாசிப்பது ஈஸ்வரன், ஜெகத், ஜீவன் என்ற எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறதுனால வேதம் சர்வகதம். வேதம் எங்கேயும் தெரியும். அப்புறம் பிரம்மா எப்படி உலகத்தை படைச்சாருன்னா முந்தின சிருஷ்டி எப்படி இருந்ததோ அப்படி படைச்சாருன்னு இதுன்னு புராணம் சொல்லுது. ஏன்னா பிரம்மா வந்து போகக்கூடியவர். அவர் ஒரு ஜீவன் தான். அவரும் ஒரு காலத்தில் தோன்றினார்னா அப்போ அடுத்து உலகத்தை படைக்கிறது அப்படிங்கிறது பிரம்ம பதவிக்கு அவர் வர்றார். அங்கே இருந்து அவர் உலகத்தை படைக்கிறார். அப்போ அவருக்கு உலகத்தை எப்படி படைக்கிறது எப்படி தெரியும்? முன்னாடி இருந்த உலகம் மாதிரி இப்போ இருந்த உலகத்தை படைத்தார். முன்னாடி இருந்த உலகம் எப்படி இருந்தது? மகாவிஷ்ணு வேதத்தை கையில் கொடுத்து இப்படித்தான் இருந்தது, இதை பார்த்து படைன்னு சொன்னார். அதனால் மகாவிஷ்ணு அவர் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம். அவருடைய சங்கல்பத்தினால பிரம்மா தோன்றினார் சிருஷ்டிகர்த்தாவா. அதான் மனசு, சமஷ்டி மனசு, ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் தான் பிரம்மா. பரபிரம்மத்தினுடைய ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் சமஷ்டி மனசு, முதல் சங்கல்பம், அதான் பிரம்மா. அவர் என்ன பண்ணார்? வேதத்தை கையில் கொடுத்து இந்த வேதத்தில் இருக்கிறபடி உலகத்தை படை சொல்லிட்டார். அப்போ என்னது? வேதத்தில் இருந்தால் உலகமே வந்துருக்கு. அதனால் சர்வார்த்த பிரகாசகத்வா, வேதத்தை பார்த்து அதில் இருக்க ஒவ்வொரு சப்தத்தையும் பார்த்து அந்த சப்தத்துக்கு என்ன பொருளோ பொருளை படைத்தார். நம்ம பொருள் இருக்குது, பொருளுக்கு ஒரு சப்தம் நாம் வைக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் இருக்கக்கூடிய சப்தத்தை வைத்து கொண்டு தான் அந்த சப்தத்துக்கு ஏற்ற பொருளை பிரம்மா படைத்திருக்கிறார். அதில் சொல்லிலிருந்து பொருள்னா பொருளை பற்றியது சொல்லல, சொல்லிலிருந்து பொருள். சொல்ல வைத்துக்கொண்டு சப்தத்தை வைத்துக்கொண்டு அதற்கான பொருளை இந்த சப்தத்துக்கு இந்திரன்னா அவர் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரனை படைக்கிறார். அப்படி உலகத்தில் ஒவ்வொரு பொருளையும் சப்தத்தை வைத்து படைக்கிறார். அதனால் வேதத்தில் இருந்து வந்தது. அதனால் சர்வார்த்த பிரகாசம் தான். உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதற்கு வேதம் ஆதாரமாக இருக்கின்றது. அதை பிரகாசிப்பதாக, அதை பற்றிய அறிவை, ஞானத்தை உடையதாக வேதம் இருக்கின்றது. அதனால் வேதம் சர்வகதம். இப்படி ஒரு அர்த்தம். அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். இந்த வேதம்ங்கிறது சப்தரூபம். வேதம்ங்கிறது சப்தரூபமாக இருக்கின்றது. சப்தம்ங்கிறது ஆகாசத்தோட குணம். ஆகாசத்தோட குணம். ஆகாசம் எங்கே இருக்குது? சர்வகதமாக இருக்குது. அதனால் இந்த வேதம் சப்தரூபம். சப்தம் ஆகாசத்தோட குணம். ஆகாசம் சர்வகதம்னால அதனுடைய குணமும் சர்வகதமாக இருக்குது. அதனால் அதிலிருந்து தோன்றிய சப்தங்களும் சர்வகதமாக இருக்கின்றன, எங்கும் இருப்பதாக இருக்கின்றன. அப்படி இருந்ததுனால தான் இந்த ரிஷிகள், மகான்கள் அந்த சப்தரூபமாக சூக்ஷ்மமாக ஆகாசத்தில் இருந்த அந்த வேதங்களை, வேத மந்திரங்களை கிரகித்து நமக்கு கொடுத்தார்கள். அதனால் பகவானுடைய சுவாசம், மூச்சு காற்றாக இருக்கக்கூடிய அந்த சப்தங்கள் அதிசூக்ஷ்மமாக இந்த உலகத்தில் ஆகாசத்தில் இருக்கின்றது. அதில் இருந்து இந்த ரிஷிகள் தங்களுடைய யோக சக்தியினால், தியானத்தினால அந்த அதிசூக்ஷ்மமான சப்தங்களை கிரகித்து நமக்கு கேட்பதான ஸ்தூலமான சப்தங்களாக, மந்திரங்களாக கொடுத்திருக்கிறார்கள். எப்படி? செல்ஃபோன் மாதிரி என்ன இருக்கு? எல்லா சப்தமும் உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் செல்ஃபோன் வச்சிருக்கிறான். அங்கங்கே அவன் பேசிக்கிட்டே இருக்கான். அந்த பேசுகிற சப்தம்லாம் எங்கே இருக்குது? இதே ஆகாசத்தில் இருக்குது. ஆகாசத்தில் அதிசூக்ஷ்மமாக அது படர்ந்து இருக்கின்றது. காந்த அலைகளாக, ஒளி அலைகளாக அது இருக்குது. அதை இந்த செல்ஃபோனானது கிரகித்து திரும்ப சவுண்டாக்கி நம்மகிட்ட கொடுக்கும். அவ்வளோதானே? அவர்கள் பேசின சவுண்டு வேவாக, ஒளி அலைகளாக காற்றில், ஆகாசத்தில் இருக்குது. நான் இந்த செல்ஃபோன் அந்த திரும்ப அந்த ஒளி அலைகளை வாங்கி சப்தமாக மாற்றி நமக்கு கொடுக்கின்றது. அதே மாதிரி பகவானுடைய அந்த வேத வாக்கு அதிசூக்ஷ்மமாக ஆகாசத்தில் இருக்கின்றது. ரிஷிகள், யோகிகள் அதை கிரகித்து மந்திர ரூபமாக நமக்கு வேதமாக கொடுத்திருக்கிறார்கள். ஸ்தூல சப்தமாக கொடுத்திருக்கிறார்கள். அதனால் சர்வகதம் தான்.
ஆகாசம் மாதிரி வேத சப்தங்கள் எல்லாம் சர்வ வியாபகமாக இருக்கின்றன. ஏன்னா ஆகாசத்துடைய குணமா சப்தம் இருக்கிறதுனால வேதம் சர்வகதம். அதனால யோக சாதனையினால இந்த ஆகாசத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நீண்ட காலம் தியானம் பண்ணா, உபாசனை பண்ணாக்க இந்த சப்த கிரகண சக்தியானது வரும். எங்க அதிசூக்ஷ்மமான சப்தங்களை கூட ஒருவன் கேட்க முடியும். செல்போன் இல்லாமலே பேசுறத அடுத்த ஆள் பேசுறத இந்த காற்றுல இந்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய ஒலி அலைகளை சப்த அலைகளை கிரகித்து அவனால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு யோக சாஸ்திரம் சொல்லுது. யோக சாதனையில் ஆகாசத்தை தொடர்ந்து உபாசனை பண்றதுனால எத்தனை வருஷம்? ஒரு 500 வருஷம். அந்த அளவுக்கு அது உபாசனை சித்தியானாக்கா ஆகாசத்துல இருக்கக்கூடிய அதிசூக்ஷமா இருக்கக்கூடிய சகல சப்தங்களையும் கிரகிக்க முடியும் சொல்லி வேதம் சொல்லுது. இது யோக சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் ரொம்ப சிம்பிளா செல்போன் பண்ணி தருது. சாதாரணமா இந்த ஸ்தூலமான காதுக்கு கேட்குற சப்தத்தையே தாங்க முடியாது. அமைதியா இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. காது அதிசூக்ஷ்மமாகி எல்லா சப்தங்களும் கேட்க ஆரம்பிச்சாக்கா தூங்க முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது. அதனால கேட்காம இருக்கிறது நல்லது. அதனால அடுத்த மனசுல என்ன இருக்குங்கிறது, அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி வந்தா என்ன ஆகுதுன்னா, இந்த விவேக் காமெடி வருது இல்லை, அந்த மாதிரி வந்தால் பிரச்சனை தான். அது வந்தாக்கா யார் என்ன மனசுல நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி வந்தால் அது பிரச்சனை தான். அதே மாதிரி இந்த சப்தங்கள்லாம் கிரகிக்கிற சக்தி வந்தால் பிரச்சனை தான். ஆனால் வேதம் சப்த ரூபமாக இருக்கு, சர்வகதமாக இருக்கு. சர்வகதம்ங்கிறதுக்காக சொல்கிறேன். அதை கிரகிக்கக்கூடிய சக்தி யோக சாதனையினால நமக்கு வரும். எல்லா சப்தங்களும் ஆகாசத்தில் இருக்கின்றன. அதுல இருந்து தான் வேதம் வந்திருக்கு. அதனால சர்வகதம். அப்படின்னா அடுத்த கேள்வி, அடுத்த வாக்கியம் என்ன சொல்லுது? சர்வகதம்னு சொல்லியாச்சு. வேதம் சர்வகதம்னா அதிசூக்ஷ்மமாக எங்கும் வியாபித்ததாக இருக்கின்றது. அடுத்த பாதம் என்ன சொல்லுது? அந்த வேதமானது பிரம்ம நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம், அது யஜ்ஞத்தில் பிரதிஷ்டிக்கப்பட்டதாக இருக்கிறது. யஜ்ஞம் வேள்வி, வேள்வியில இந்த சப்தமானது இந்த வேதமானது நிலை பெற்றதாக இருக்கிறது. சர்வகதமாக இருக்கிறது, வேள்வியில நிலை பெற்றதாக இருக்கிறதுன்னு சொன்னால் முரண்பாடாக இருக்குல்ல. சர்வகதம்னா எங்கே இருக்கிறது, அப்புறம் அது அந்த நித்தியமாக எப்பொழுதும் வேள்வியில் நிலை பெற்றதாக இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேள்வியில் அது வெளிப்படுவதாக இருக்கின்றது. வேள்வி வாயிலாக இந்த அந்தணர்கள், வேத அத்தியனம் பண்ண அந்தணர்கள், அந்த அத்தியனம் பண்ணதை எங்கே பிரயோகம் பண்ணுகிறார்கள்? வேள்வியில தான். அந்த வழிபாடு பூஜையில தான் அந்த மந்திரத்தை சொல்லி வெளிப்படுத்துகிறார்கள். இல்லை அவர்கள் அத்தியனம் பண்ணதெல்லாம் அவங்க புத்திக்குள்ளே அது சூக்ஷ்மமாக இருக்கும். இப்போ அது வெளியே அவர்கள் எப்போ சொல்கிறாங்க? பூஜை பண்ணுற போது தான் அந்த மந்திரங்களை சொல்லுகிறார்கள். அப்படி தொடர்ந்து பூஜை முதலான அந்த யஜ்ஞம் தொடர்ந்து நடக்கிற பொழுது அந்த சப்தமானது மற்றவர்களுக்கு ஸ்தூலமாக கேட்கக்கூடியதாக ஆகின்றது, இருக்கின்றது. சர்வகதமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அந்த தெய்வ விக்கிரகத்தில் எழுந்தருளி இருக்கின்றார்னா அப்படின்னு அர்த்தம். அவருடைய சர்வகதமாக இருக்கிறார், அந்த தெய்வ விக்கிரகத்தில் அவருடைய சாநித்தியமானது இருக்கின்றது. அதே மாதிரி சர்வகதமாக வேதமானது இருக்கின்றது, அந்த யஜ்ஞத்தில் அதனுடைய சாநித்தியமானது தெரிகின்றது, அதனுடைய வெளிப்பாடானது நமக்கு விளங்குகின்றது, தெரிகின்றது. இன்னொன்று, அது அதிசூக்ஷ்மமாக இருந்தாலும் தொடர்ந்து வேள்வி இருக்கிற வரைக்கும் தான் வேதம் இருக்கும். வேள்வி பண்ணுறது இந்த கர்மா ரிச்சுவல்லாம் நிறுத்திட்டான்னாக்க வேதம் படிக்கிற ஆள் இல்லாமல் போயிடுவான். பயன்படுத்துறதுக்கு வேலை இல்லைன்னாக்கா இவங்க வேதத்தில் இந்த வேள்வி பண்ணக்கூடிய ஸ்ரத்தை மக்களுக்கு இல்லாமல் போயிட்டாக்க அப்புறம் அத்தியனம் பண்ணுறது மட்டும் எப்படி இருப்பான்? வேள்வி இருந்தால் தானே அது இருக்கும். அதனால் ஒரு வருமானம், கோயிலில் பூஜை பண்ணுறதுனால வருமானம் ஜீவனம் பண்ணாங்க, இருந்தாங்க. அது கோயிலெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாக்க என்ன பண்ணான்? பாதி பேர் வெளிநாடு போயிட்டான். வேத அத்தியனம் பண்ண வேண்டிய பிராமணர்கள் இப்போ அந்த வேலையை பண்ணலை. அந்த அடுத்தடுத்த தலைமுறையில் அது குறைஞ்சி போய் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அதில் ஸ்ரத்தை இருக்கக்கூடிய, வேதத்தில் ஸ்ரத்தை இருக்கக்கூடிய, வேதத்தில் இருக்கக்கூடிய கர்மாவில் ஸ்ரத்தை இருக்கக்கூடிய மக்கள் குறைந்து போய்விட்டார்கள். இப்போ வேதம் இருக்கு, ஆனால் வெளிப்படுவதாக இல்லை. வேதம் அழிந்து போகாததுனால அது சாஸ்வதமாக இருக்கக்கூடியது. இந்த யுகம் போனால் அடுத்த யுகத்தில் திரும்ப ஸ்ரத்தையுள்ளவர்கள் வருவார்கள், அது திரும்ப சத்திய யுகத்தில் உயிர் பெறும். ஆனால் இங்கே அவ்வியக்தமாக மறைந்து போனதாக ஆகிவிடும்.
அப்போ இந்த பூஜை முதலான சடங்குகள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த வேள்வியானது வேதமானது வெளிப்படுவதாக அதன் வாயிலாக வெளிப்படுவதாக இருக்கின்றது. அதனால் சர்வகதமான வேதமானது யஜ்ஞத்தில் பூஜைகளில் வழிபாடுகளில் நிலை பெற்றதாக இருக்கின்றது. இப்படி அதனால் இது சக்கரம், இந்த உலக சக்கரம். எப்படி எங்கள் சக்கரம் அப்போ எப்படி இருக்குது? சக்கரம் எங்கே ஆரம்பித்தார்? உணவில் ஆரம்பித்தார். இந்த 14-15 மந்திரங்களில் பார்த்தா உணவில் இருந்து இந்த உடலானது தோன்றி இருக்கிறது. மனித உடல் உணவை மையமாக கொண்டது, உணவிலிருந்து தோன்றியது. உணவு எங்கிருந்து தோன்றியது? மழையிலிருந்து வந்தது. மழை எங்கிருந்து வந்தது? இந்த வேள்வியின் பயனாக மழையானது வருகின்றது. அந்த மழை வேள்வி எங்கே? வேள்வியினுடைய பயன்கிற புண்ணியமானது எங்கே இருக்கு? வேள்வியில் இருக்கின்றது. வேள்வி எங்கே இருக்கு? வேதத்தில் இருக்கின்றது. அப்போ வேதம் எங்கே இருக்கு? அது ஈஸ்வரனிடத்தில் இருக்கின்றது. அதுக்கப்புறம் அந்த வேதத்தை அத்தியனம் செய்கின்ற வேள்வியில் இருக்கின்றதுன்னா அதை செய்கின்ற மனிதனிடத்தில் இருக்கின்றது. வேதத்தை கடைபிடிக்கக்கூடிய, வேத அத்தியனம் பண்ணி அதை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய மனிதனுடைய கர்மாவில் இருக்கின்றது. அப்போ ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் கர்மாவை பண்ணுறான். அந்த மனிதன் இருக்கிறதுக்கு காரணம் என்னது? உணவு. அவனுக்கு உணவு கிடைச்சது, கர்மா பண்ணுறான். அந்த கர்மாவினுடைய விளைவாக புண்ணியமானது வருகின்றது. அந்த புண்ணியத்தினால மழை வருது, மழையினால் உணவு வருது. இப்போ ஏற்கனவே இருந்த ஒரு மனிதன் பண்ண கர்மாவினுடைய விளைவாக அடுத்த மனிதனுக்கு உணவானது கிடைக்கிறது. இப்போ உணவை உண்ட மனிதன் என்ன பண்ணணும்? திரும்ப அடுத்த கர்மாவை பண்ணணும். இப்போ தான் அடுத்த மனிதனுக்கான உணவு வரும். அப்படி தானே? அது சுழற்சி. அதான் சுழற்சி. ஒரு கர்மா பண்ணுறோம், கர்மாவினுடைய பலனாக இயற்கை முதலானவைகள் சரியாக இயங்குகின்றது. அதனால் மழை முதலானவைகள் வருகின்றது, உணவு முதலானவை கிடைக்கின்றது. அதான் சக்கரம். இப்போ கர்மாவில் இருந்து புண்ணியம், புண்ணியத்தினால மழை, மழையினால் உணவு, உணவுனால உடல்கள், உடல் இருந்தால் தான் அடுத்த கர்மாவை பண்ண முடியும். உடலால் திரும்ப அடுத்த கர்மா. இப்படி இந்த சக்கரம். அப்போ இதற்கு மையமாக இருக்கிறது எது? கர்மா தான். அனைத்தும் வேதத்தை ஆதாரமாக கொண்டது, வேதம் கர்மாவை ஆதாரமாக கொண்டது. ஆகவே ஒருவன் இந்த உலக சக்கரம், உலக சுழற்சியானது, உலக சுழற்சி, உலக இயக்கமானது சுழல் முறையில் தொடர்ந்து இயங்கி வருவதற்காக ஒருவன் கர்மாவை, தன்னுடைய நித்திய கர்மாவை, தன்னுடைய ஸ்வதர்மத்தை விடாமல் செய்ய வேண்டும். அவனுடைய கடமையை ஒழுங்காக செய்தால் உலக இயக்கமானது தொடர்ந்து இருக்கும். இது ஒரு செயின் மாதிரி. சைக்கிளில், பைக்கில் செயின் இருக்குது. அப்போ செயினில் இருக்கக்கூடிய செயின்கிறது சுற்றி சுற்றி வரக்கூடியது தானே. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணி அது ஒழுங்காக இல்லை, அது லூஸாக இருக்குது, அருந்து போச்சுனாக்கா ஒட்டுமொத்த செயின் அதனுடைய இயக்கமே நின்று போயிடும். வண்டியோட இயக்கமே நின்று, ஒரே ஒரு ஆள் தானே, நான் மட்டும் வேலை செய்யலைன்னா என்னென்ன அப்படின்னு நினச்சாக்க ஒட்டுமொத்த இயக்கமும் அதனால் பாதிக்கப்படும். அதனால் ஒருவன் கர்மாவை தனக்காக இல்லை என்றாலும் உலக நன்மைக்காக அவரவருடைய கடமையை செய்ய வேண்டும். அதான் அடுத்ததுல சொல்கிறாரு. செய்யவில்லை என்றால் என்ன? அடுத்த பாடம் 16வது ஸ்லோகம் படிச்சுட்டோம். ஸ்லோகத்துக்கான பாஷ்யம் படிச்சுட்டு அப்புறம் தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். ஏவம் இது இவ்வாறு, ஏவம் இத்தம் ஈஸ்வரேன வேத யஜ்ஞபூர்வகம் ஜகத் சக்கரம் பிரவர்த்திதம் நானுவர்த்தயதி இக லோகே யக கர்மணி அதிகிருதः சன் அகாயுः அகம் பாபம் ஆயுர்ஜீவனம் யஸ்ய சஹ அகாயுः பாபஜீவன இதி யாவத் இந்திரியாராமः இந்திரியைஹி ஆராமः ஆரமணம் ஆக்ரீடா
விஷயேஷு யஸ்ய சஹ இந்திரியாராமஹ மோகம் விருத்தா கே பார்த்த ச ஜீவதி தஸ்மாத் அஜ்ஞேன அதிக்ருதேன கர்த்தவ்யம் ஏவ கர்ம இதி பிரகரணார்த்தः. ஏவம் இவ்வாறு அன்னத்தில் தொடங்கி கர்மாவில் வந்து முடிகின்ற, வேதத்தில் முடிகின்ற, கர்மாவில் முடிகின்ற இந்த ஈஸ்வரேன இத்தம் ஈஸ்வரேன வேத யஜ்ஞ பூர்வகம் சதம் ஜகத் சக்கரம் பிரவர்த்தித்தம். ஈஸ்வரனால் நடத்தப்படுகின்ற வேத யஜ்ஞ பூர்வகமான ஜகத் சக்கரம், உலக சக்கரம், உலக இயக்க சுழற்சி. அது எப்படி இருக்கு? வேத யஜ்ஞ பூர்வகம். வேதம், வேதத்தில் சொல்லப்பட்ட யஜ்ஞம், அதை செய்கின்ற மனிதன் சுழன்று 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 வருதல். ந அனுவர்த்தயதி, எவன் ஒருவன் அதை செய்யவில்லை என்றாலும் இந்த சக்கர சுழற்சியை தன்னுடைய சக்கர சுழற்சியில் இவனும் ஒரு பங்கா, ஒரு அங்கமா இருக்கின்றார். எவன் ஒருவன் அதை அவனுடைய கடமையை செய்யவில்லையோ அவன். ஆனால் இகன இந்த லோகே, இந்த லோகத்தில், இகங்கிறது இவ்வுலகத்தில், லோகே யக கர்மணி அதிகிருத்தக சன், கர்மாவை செய்பவர்க்கு அதிகாரியாக இருந்தாலும் அந்த கர்ம பலன்ல இச்சையுடையவனாக இருக்கிறவன் அவன் அந்த கர்மாவை செய்யவில்லை என்றார். அதனால ந அனுவர்த்தயதி, அதை இங்கே போட்டுக்கணும். கர்மணி அதிகிருத்தக சன் ந அனுவர்த்தயதி, கர்மாவை செய்வதற்கு அதிகாரியாக இருந்தாலும், செய்வதற்கு தகுதியுடையவன் அவன் அவனுடைய வேலையை செய்யவில்லை என்றார். அரசு ஊழியராக இருக்கிறார், சீட்டில் உட்காந்துருக்கிறார். உட்காந்துருப்பாருன்னு தெரியாது, பாதி நேரம் இருப்பார், பாதி நேரம் இருக்க மாட்டார். இருக்கிற பொழுதும் அந்த வேலையை செய்வாரான்னா செய்ய மாட்டார்னா. அப்படி செய்யலைன்னா அரசு இயந்திரம் எப்படி சரியாக இயங்கும்? இயங்காது. அப்போ அந்த இயக்கம் சரியாக இயங்கணும். இல்லை வரி கொடுக்குறவன், அவனுடைய வரி கொடுக்குற நான் மட்டும் ஏன் வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சரியாக வரி கொடுக்குறேன்னா அரசு இயங்கம் எப்படி இயங்கும்? அரசாங்கம் இவனுக்கு தேவையான ரோடு போடுறது, தண்ணி கொடுக்கறது, மற்ற எல்லா போக்குவரத்து வசதிகள் எல்லாமே அரசாங்கம் செய்யுதுனாக்க, அரசாங்கம் செய்யறதுக்கான பணம் எங்கே வருது? இவன் கொடுக்குற வரியில இருந்து தானே வருது. இவன் வரி கொடுக்குறவன் சரியாக வரி கொடுக்கலன்னா அரசாங்கம் செய்யறது எப்படி சரியாக செய்யும்? அரசாங்கம் செஞ்சுட்டு நான் அப்புறம் வரி கொடுக்குறேன்னா, நீ வரி கொடுத்தா தான் அரசாங்கம் செய்ய முடியும். அதனால் அரசாங்கம் செய்கிறது, வரி கொடுக்கறது, இது ஒரு சுழற்சி. இங்கேருந்து அங்கே போனால் தான் அங்கேருந்து இங்கே வரும். அந்த மாதிரி இந்த உலக இயக்கமே நாம் செய்கிறத சரியாக செய்தால் நடக்கும். அதை ஒருவன் புரிந்து கொண்டு செய்யவில்லை என்றால் ந அனுவர்த்தயதி, அவன் யாருனாக்கா அகாயுகு. அப்படி தன்னுடைய கர்மாவை செய்யாதவன், சுதர்மத்தை கடைபிடிக்காதவன், முக்கியமாக இந்த பஞ்சமகா யஜ்யம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டதை அனுஷ்டானம் செய்யாதவன், அவன் என்னன்னா, அவனுக்கு என்ன பேருனா அகாயுகு அப்படின்னு பேர். அகாயுகுனா, அகம்னா பாப்பம், ஆயுகுனா ஜீவனம், பாப்ப ஜீவனம், பாப்ப ஜீவின்னு அர்த்தம். பாப்பின்னு அர்த்தம். அவ்வளோதான். பாப்பஜீவினா பாப்பத்தையே வாழ்க்கையாக கொண்டவன், பாப்பம் செய்யறதையே வாழ்க்கையாக கொண்டவன்னா என்னது? செய்ய வேண்டிய செய்யாமல் இருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் செய்யக்கூடாததை செய்யறது மட்டும் பாப்பம் இல்லை, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதும் பாப்பம். அதனால் செய்யாமல் விடுபவன் பாப்பஜீவி. பாப்பம் ஆயுகு, ஜீவனம் எஸ்ய சக அகாயுகு. அகம்னா பாப்பம், ஆயுகுனா ஜீவனம். எவனுக்கு பாப்பமே ஜீவனமாக பாப்பத் தொழிலை செய்வதே அல்லது செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதுனாலையும் கெட்டு போகும், செய்யக்கூடாததை செய்யறதுனாலையும் கெட்டு போகும். ஆனால் முதல்ல அதை சொல்கிறேன், செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும்னா, செய்யக்கூடாததை செய்யறதுனால கெட்டு போகும். தப்பான ஒரு காரியத்தை பண்ணானா அழிவை அடைவார். நான் ஒன்றும் பண்ணலைன்னா தப்பு பண்ணலைங்கிறது மட்டும் இல்லை, சரியையும் பண்ணலைன்னா. அதனால் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுனா, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதுனாலையும் சமூகமானது கெட்டு போகும். அவனும் கெடுவான், சமூகமும் கெட்டு போகும். அதனால் எல்லாருக்கும் மாதமான 1000 ரூபா வீட்டுக்கு தேடி 1000 ரூபாய் 2500 அடுத்த எலெக்ஷனில் வந்துடும். இப்போ 1000 ரூபா, அடுத்த எலெக்ஷனில்
$2500 வரும். அப்புறம் மாதமான 20 கிலோ அரிசி கொடுக்குறான். எல்லா அரிசி பருப்புலேருந்து எல்லாமே ரேஷன்லேயே கிடைச்சிருது. அப்புறம் வேறு என்ன வேணும்? அதனால் ஏன் வேலைக்கு போகணும்னா, ஏன் வேலைக்கு போகணும்? எல்லாமே அரசாங்கமே இலவசமாக கொடுத்துருவோம். ஏன் வேலைக்கு போகும்னா நாடு கெட்டு போகும். அதனால் இருக்குதா, அதை செய்ய வேண்டியதை செய்யாமையினாலும் கெடும். அதனால் பாப்பஜீவின்னு பேர் அவனுக்கு. பாப்பத்தை செய்யறதுனால இல்லை, செய்ய வேண்டிய புண்ணிய காரியத்தை செய்யாமல் விடுறதுனாலேயே அவன் பாப்பஜீவி. பாப்பஜீவன் இது யாவத்து, பாப்பஜீவன இது யாவத்து, பாப்பமே அவனுக்கு ஜீவனமாக இருக்கும் என்பது. அப்புறம் இந்திரியா ராமகன, அப்படிப்பட்ட ஆள் எப்படி இருப்பா? இந்த பஞ்சமகா யஜ்ஞம் ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கலைன்னா சும்மா இருப்பானா? சும்மா இருக்கணும்னா ஞானியாக இருந்தால் சும்மா இருப்பான். இவனும் அஜ்ஞானியாக இருக்கிறான். அதனால் இந்திரியா ராமகவா இருப்பார். இந்திரிய ஆராமகனா ஆரமணம். ஆரமணம்னா கிரீட்டானா விளையாட்டு. இந்திரியங்களை விஷயங்களால் இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதையே வாழ்க்கையாக கொண்டவன் அவனுக்கு இந்திரியா ராமகன். ஆறாமன விளையாட்டு. இந்திரியங்களை சாப்பாடு முதலானவை, கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகளுக்கு போக விஷயங்களை கொடுத்து இதை அனுபவிக்கிறதையே வாழ்க்கையாக கொண்டிருப்பவன். பார்ட்டி அனிமல்ங்கிறான் இங்கிலீஷில் போய் வார்த்தை. பார்ட்டி அனிமல்னா எப்பொழுது ஏதாவது ஒரு பார்ட்டியில் கலந்து கொண்டாட்டம் தான். அதுக்கில் ஏதோ ஒரு வேலை செய்ய மாட்டேன், ஆனால் பார்ட்டியை மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணுவாங்க. அதனால் பார்ட்டி அனிமல்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு இந்திரியா முதல்ல ஆத்ம கிரீட ஆத்மரதிகின்னு ஸ்திதப்பிரங்க லட்சணம் பார்த்தோம். ஆத்ம கிரீடனா அவன் ஆத்மாவிலேயே ரமித்திருப்பவன், ஆத்மாவிலேயே விளையாண்டு கொண்டிருப்பவன்னா அதிலேயே முழு கவனமாக இருப்பவன். இங்கே இவனுக்கு என்னது? இந்திரிய ஆராமக, இந்திரிய கிரீடக, இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதே வாழ்க்கையாக கொண்டவன். அதனால் டிவி பார்க்கணும், டிவி பார்த்து நிறுத்த என்ன பண்ணணும்? சாப்பிடணும். சாப்பாடை நிறுத்தினா என்ன பண்ணணும்? தூங்கணும். தூங்கி எழுந்திரிச்சா அப்புறம் என்னது? திரும்ப டிவி பார்க்கணும். டிவி பார்த்துட்டு சாப்பிடணும், தூங்கணும். இந்திரியா ராமக இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பார். அதனால் அவருக்கு அவருடைய வாழ்க்கை இப்போ என்ன ஆகுதுன்னா மோகம்னா விருத்தான்னா வீணா போகிறது, பயனற்றதாக ஆகின்றது. சக ஜீவதி, அவனுடைய வாழ்க்கையானது பயனற்றதாக ஆகின்றது. பயனற்றதுன்னா இந்த கிடைத்தற்கரித மனித பிறவி கிடைத்தாலும் அதை மேலான சுகத்திற்கு மோட்சத்திற்காக அவன் பயன்படுத்தாமல் வீணாக்கியவனாக ஆகிவிடுகிறான். ஆடு மாடு விலங்குகள் மாதிரி சாப்பிட தூங்க அப்படியே இருந்தான்னாக்கா அதுக்கு ஒரு மனுஷனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அப்போ அந்த மனிதனாக இருந்து என்ன மேலானதை அடையணுமோ அதை அவன் அடையவில்லை என்றால், பரம புருஷார்த்தத்திற்காக வாழ்க்கையை பயன்படுத்தவில்லை என்றால் அந்த வாழ்க்கை வீணானது. அதனால் மோகம்னு சொல்கிறார். அதனால் மோகம் சக ஜீவதி, வீணான வாழ்க்கையை அவன் வாழ்கின்றான், பயனற்ற வாழ்க்கையை வாழுகின்றான். கிடைத்த மனித பிறவை பயனற்றதாக அவன் ஆக்கிவிடுகின்றான். அதனால முடிவு என்னன்னா தஸ்மாத், ஆச்சாரியர் முடிக்கிறார். தஸ்மாத், ஆகவே அக்ஞேன அதிகிருத்தேன, இந்த அஞ்ஞானியானவன் தகுதி கர்மத்தை செய்வதிலேயே விருப்பமுடையவன், கர்ம பலனில் இச்சையுடைய ஒருவன், கர்த்தவியம் ஏவ கர்ம இது பிரகரணார்த்தக, கர்மா செய்ய வேண்டும், கர்மாவை அவன் செய்தே ஆக வேண்டும், இடைவிடாமல் செய்து வர வேண்டும் என்பது இந்த ஸ்லோகங்களுடைய பொருள். இந்த டாபிக் கர்மயோகம்ங்கிற பிரகரணம்ங்கிறது இந்த கர்மயோகத்தை பற்றி பகவான் சொல்ல வந்ததனுடைய தாற்பயம் என்னென்ன. கடைசியாக என்ன சொல்ல வரீங்க கேட்குறோம்ல, ஒழுங்காக உன் வேலையை பாரு. இத்தனை இவ்வளோ தூரம் பக்கமாக பேசுகிறீங்களே, கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, ஸ்லோகம் சொல்கிறீங்களே, என்ன சொல்ல வரீங்க? கர்மயோகம்னா என்னன்னா உன் வேலையை ஒழுங்காக பாரு, அதான் கர்மயோகம், வேற ஒன்றும் இல்லை. அதான் அர்த்தம். இதை அடுத்த ஆச்சாரியர் என்ன பண்ணுறார்? இது வரைக்கும் சொன்ன அந்த 4வது ஸ்லோகத்தில் இருந்து இந்த 16வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்ன விஷயங்களை ஒரு தொகுத்து கொடுக்கின்றார், ஒரு சம்மரியாக கொடுக்குறார். ஏன்னா அடுத்த ஸ்லோகத்தில் டாபிக் மாறுது, ஒரு கேள்வி வருது. அதனால் ஒருவன் இவ்வளவு காரணம் சொல்லியிருக்கீங்க, ஆகவே ஒருவன் கர்மாவை செய்ய ஆக வேண்டும் அப்படின்னா அதுதான் பகவானுடைய உபதேசத்தினுடைய தாற்பயம்னா, நீங்கள் முதல்ல இருந்து என்ன சொல்லிட்டு வரீங்க? இந்த ஞானத்தையும் கர்மத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடாது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? சாகிற வரைக்கும் ஒருவன் கர்மாவை விடவே கூடாது.
ஞானியானாலும் கர்மாவை விடவே கூடாது, செய்து தான் ஆகணும்னு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அஞ்ஞானிக்கு தான் கர்மா, ஞானிக்கு கர்மா கிடையாது, சன்னியாசி ஆகிட்டா கர்மா இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பகவான் என்ன சொல்லியிருக்கிறாரு? இத்தனை காரணம் சொல்லி ஆகவே ஒருவன் கர்மாவை செய்தே ஆக வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நாங்கள் சொன்னது தானே சரின்னா அப்படி பூர்வபக்ஷம் வருது. அதனால் இந்த கர்ம கர்த்தவியம்ங்கிறது அதான் ஆச்சாரிய போட்ட அஜ்ஞானேன அதிகிருத்தேனேனா. அப்போ இது எல்லோருக்குமா இல்லை சாங்கியர்களுக்குமா? கர்ம யோகிகளுக்கு இது, சாங்கியர்களுக்கு இது பொருந்துமா பொருந்தாதா? சாங்கியர் ஞான நிஷ்டையை மார்க்கமாக கொண்டவர்களுக்கு இது பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிற கேள்வி வருகின்றது. ஏன்னா எல்லாருக்குமே இந்த நியாயங்கள் பொதுவானது தானே. எல்லாரும் சாமியாரை போயிட்டு அப்படி உழவு நடக்கும். சாமியாரை போகிறது சாஸ்திரத்தில் சொல்லியிருந்தாலும் எல்லாரும் நேரத்தில் மொத்தமாக எல்லோரும் நாங்கள்லாம் சன்னியாசம் வாங்கிக்கிறோம் அப்படின்னாக்க அப்படி எப்படி உலக சாப்பாடு போடுறது யார்? இருக்கிற சன்னியாசிகளுக்கு சாப்பாடு போடுறது யார்? அதனால் அப்படி கேள்வி வருகின்றது. அதனால் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் அதற்கு பதில் சொல்ல போகிறார். ஆகவே இந்த கர்மயோகம் பற்றிய விஷயம் இங்கே முடிவு பெறுகின்றது. ஆகவே இங்கே பின்னாடி வருது, இங்கே இந்த ஏன் கர்மாவை செய்ய வேண்டும், ஏன் என்னை கொடிய கர்மாவில் தூண்டுகிறீர் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டதுக்கு பகவான் இத்தனை நியாயங்களை சொல்லி அதற்கு விடை சொல்லி இருக்கிறார். அது என்னன்னு ரெண்டாக பிரித்து இங்கே ஆச்சாரியர் காமிக்கிறார். அதையும் படித்து முடிச்சுப்போம். प्राग आत्मज्ञान निष्ठा योग्यता प्राप्तेः तादत्येन कर्मयोग अनुष्ठानम् अधिकृतेन अनात्मज्ञेन कर्तव्यमेव इति एतत् न कर्मणामनारम्भात् इत्यतः आरभ्य शरीरयात्रापि च तेन प्रसिद्धेत् अकर्मणः इति एवम् अन्तेन प्रतिपाद्य यज्ञात्तात् कर्मणोऽन्यत्र इत्यादिना मोघं पार्थ स जीवति इति एवम् अन्तेनापि ग्रन्थेन प्रासङ्गिकम् अधिकृतस्य अनात्मविदः कर्मानुष्ठाने ब्रह्मकारणं बहुकारणम् उक्तं तद् अकरणे च दोषसङ्कीर्तनं कृतं. அதனால் ந கர்மணா மனாரம்பாத் அப்படிங்கிற 4வது ஸ்லோகத்தில் இருந்து ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தியத் அகர்மணக என்ற 8வது ஸ்லோகம் வரைக்கும் பல காரணங்களை கர்மாவை ஏன் செய்யணுங்கிறதுக்கு சொன்னார். அதுக்கப்புறம் மேலும் யஜ்ஞார்த்தாத்துங்கிற 9வது ஸ்லோகத்தில் இருந்து இந்த 16வது ஸ்லோகம் வரைக்கும் மோகம் பார்த்த சஜீவத்திங்கிற 16வது ஸ்லோகம் வரைக்கும் இது பிராசங்கிகமாக சொல்லப்பட்டது. அதனால் 2வது சொல்கிறேன். முக்கியமான கருத்து, முக்கியமான காரணம் முதல்ல சொன்னது தான். கர்மத்தை செய்யாமல் அஞ்ஞானியினால் இருக்க முடியாது, இந்த சரீரத்தை நடத்துறது கூட முடியாது, அப்புறம் அது மோட்சத்திற்கு சாதனமாக ஆகாது, கேவல கர்ம தியாகம்ங்கிறது. ஆகவே கர்மாவை செய்ய வேண்டும். அது நேரடியான முதலாவது பதில். அதற்கு மேலே இந்த உலக சக்கர இயக்கமும் கூட ஒவ்வொரு தனி மனிதனுடைய கர்மாவை மையமாக கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறது இந்த பிராசங்கிகமாக சொல்லப்பட்டது. பிரசங்க வசத்தினால வந்தது பிராசங்கிகம். ஒரு கருத்தை சொல்கிற பொழுது முக்கியமான என்ன உபதேசமோ அதை சொல்கிறோம். அது புரியறதுக்காக, அப்புறம் அதுக்கு கூடுதல் விளக்கம் கொடுக்கறதுக்காக அப்பப்போ உலக விஷயத்தை சொல்கிறோம். இல்லை, நாட்டு நடப்பு, அரசியல், இந்த உலக விஷயம்லாம் சொல்கிறோமே, அதுக்கு பேர் பிராசங்கிக்கம்னு பேர். அப்போ ஒரு கருத்தை சொல்ல வர்ற பொழுது அதோட சம்பந்தம் உடைய இன்னொரு கருத்தை சொல்லிடுறது. என்ன ஏன் குறுகிய கர்மத்தில் தூண்டுகிறீர்னாக்க அதுக்கு நீ கர்மாவை செய்யாமல் உன்னால் இருக்க முடியாது, செய்யணும் அப்படிங்கிறதான் பதில். அதோட உலக இயக்கம் அப்படிங்கிற இயற்கையை பற்றியும் சொல்லி இந்த உலகம் நல்ல விதமாக நடக்கணும்னாலும் நீ ஒரு கர்மாவை செய்ய. உலகம் எப்படி நடந்தால் போனால் போயிட்டு போகுது, எனக்கு என்ன, அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். அதையும் நீ யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை கூடுதலாக சொல்லி இருக்கிறார். இதற்கு மேலே
அடுத்த ஸ்லோகத்துக்கான முகவுரை வருது. அதை நம்ம அடுத்த வகுப்புல தான் பார்க்க போறோம். இதனுடைய பொழிப்புரையை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். 15, 16வது ஸ்லோகத்தினுடைய 14, 15 பார்த்துட்டோம். 16வது ஸ்லோகத்தோட பொழிப்புரை மட்டும் பார்க்கலாம். பொழிப்புரை பாஷ்யத்தினுடைய தமிழாக்கம். பக்கம் எத்தனை? பக்கம் பார்த்த இங்கு எவன் பாவ ஆயுசையும் இந்திரிய விளையாட்டையும் உடையவனாய் இவ்வாறு செலுத்தப்பட்டுள்ள சக்கரத்தை அனுசரிப்பதில்லையோ அவன் வீணாக உயிர் வாழ்கிறான். அதனால இந்த சரீர சுகம்தான் மேலானதுன்னு இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே எல்லா அலௌகிக்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. பல பாப்ப காரியங்களை செய்தான். பாப்ப ஆயுஸ் அக்கிரமம் பண்றான்ல, எல்லா விதமான அக்கிரமம். ஏன் சரீர சுகம்தான் மேலானதுங்கிற பொழுது எல்லா விதமான வன்கொடுமைகளும் சமூகத்துல வர்றதை பார்க்கிறோம். அப்ப அதற்கு என்ன காரணம்? நான் சுகமா இருக்கணும்னா, மற்றவங்களை விட என்னுடைய சுகம், சரீர சுகம் தான் முக்கியங்கிற எண்ணம். அதனால அவன் பாப்ப காரியத்தை பண்றான். பாப்ப ஆயுசை உடையவன். அவன் வீணாக உயிர் வாழ்கிறான். அவன் உயிர் வாழ்றதே வேஸ்ட்னா. ரத்தமாகவும் ரேத்தஸாகவும் தெரிவதான உட்கொண்ட உணவிலிருந்து சகலருக்கும் பிரத்யட்சமான பிராணிகள் உண்டாகின்றன. இது 14வது ஸ்லோகத்திலிருந்து 14, 15, 16 3 ஸ்லோகத்துக்கான பாஷ்யத்தோட தமிழாக்கம். ஒரு 5 நிமிஷம் ஆகும், பார்த்து முடிச்சிடலாம். பிராணிகள் உணவினின்று பிரத்யட்சமாக பிராணிகள் உண்டாகின்றன. பிராணிகள்னா பிராணிகளுக்கான உடல் உண்டாகின்றது. அம்மா அப்பா சாப்பிடுகின்ற உணவிலிருந்து. அந்த உணவு எங்கிருந்து வருது? மழையினின்று உண்டாகின்றது. அந்த மழை எப்படி வருது? இந்த ஜீவர்கள் செய்த புண்ணிய கர்மாவிலிருந்து வருகின்றது. அதுக்கு யாகம்னு பேர். யாகத்திலிருந்து உண்டாகின்றது என்பதை அக்னியிலே போட்ட ஆகுதியானது நேரே சூரியனை சேர சூரியனிடத்தினின்று மழை உண்டாகின்றது. மழையினின்று உணவும், உணவினின்று பிராணிகளும் உண்டாகின்றன. இது மனுஸ்மிருதியில இந்த கருத்து இருக்கு என்று ஸ்மிருதியினால் உணர்க. யஜ்ஞம் என்பது, யஜ்ஞம்னா என்னது? அபூர்வம். அபூர்வம்னா புண்ணியம்னு அர்த்தம். ஒன்று செய்யப்படுகின்ற காலத்திற்கும் பயனை கொடுக்கின்ற காலத்திற்கும் நடுவான இடைக்காலத்திலே தான் ஒருவராலும் காணப்படாது நிற்கின்ற நிலைமை. அதுக்கு பேர் அபூர்வம். அப்படின்னா அதிர்ஷ்டம்னு அர்த்தம். அதிர்ஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாத ஒன்று. அதாவது வெகு காலத்திற்கு முன் நடந்த காரணமாகிய ஒரு கர்மத்தின் காரியமாகிய ஒரு பயனை நெடிது காலத்திற்கு பின்னாயினும் வேறு உலகத்திலாயினும் கொடுக்கக்கூடிய ஓர் வகை தன்மை. அதான் புண்ணியம்னு சொல்கிறோம். எப்போதோ நம்ம செய்த ஒரு செயலினுடைய விளைவு இப்போ வருது. இப்போ செய்கிறது எதிர்காலத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் வரும். அது இந்த பிறவியில் வரலாம், அடுத்த பிறவியில் வரலாம், இந்த லோகத்தில் வரலாம், அடுத்த லோகத்தில் வரலாம். அப்போ இப்போ நம்ம அனுபவிக்கிற சுகம் எந்த புண்ணியத்தினால எப்போ செய்த நம்ம செயலுடைய விளைவுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம செய்கின்ற புண்ணியம் அது எப்போ நமக்கு பலனாக வருங்கிறது நமக்கு தெரியாது. அந்த கனெக்ஷன் அதிர்ஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக வரும். அது நமக்கு தெரியாததுனால அதுக்கு அதிர்ஷ்டம்னு பேர். அதுதான் இங்கே விளக்கம் கொடுத்திருக்கிறார். கர்மம் என்பது ரித்விக்குகளும் எஜமானனும் ஆகிய இவர்களுடைய தொழில். அந்த யஜ்ஞமோ அந்த கர்மத்திலிருந்து உண்டாயிற்று. கர்மான வைதிக கர்மா, அது அந்த கர்ம பலன் அது கர்மத்திலிருந்து உண்டானது. அந்த கர்மமும் பிரம்மத்தினின்று, அதாவது வேதத்தினின்று வெளிப்படுவது. வேதம் என்னும் பெயருடைய பிரம்மமோ அழிவில்லாத பரமாத்மாவினின்று தோன்றுவது. வேதம் பரமாத்மாவிலிருந்து வந்தது. பிரம்மம் என்பதற்கு வேதம் என்று பொருள். மனுஷனிடத்திலிருந்து மூச்சு வெளிப்படுவது போல பரமாத்மா என்னும் பெயரையுடைய அழிவிலா பொருளினின்றும் வேதம் நேரே உண்டானதாதலில் அது சகல விஷயத்தையும் வெளிப்படுத்துவது ஆதலால் சகலத்தையும் பற்றியதாய் இருப்பினும் யஜ்ஞ விதிகளை பிரதானமாக உடைமையில் எப்பொழுதும் யஜ்ஞத்திலே நிலை பெற்றது என்க. வேதத்திலே முக்கியமான விஷயம் யஜ்ஞம் என்பது. அதனால யஜ்ஞத்திலே நிலை பெற்றது. இவ்வுலகத்திலே கர்மத்திற்கு உரியவனாயுள்ள எவன் இவ்வாறு ஈஸ்வரனால் வேதங்களையும் யாகங்களையும் முன்னிட்டு செலுத்தப்பட்டுள்ள ஜெகத் சக்கரத்தை அனுசரியாது பாவ ஆயுளையும் பாவ வாழ்க்கையையும் இந்திரியங்களினால் விஷயங்களிலே விளையாடுதலையும் உடையவனாய் இருக்கின்றானோ, அர்த்த காமத்தை மட்டும் பிரதானமாக கொண்டிருக்கின்றானோ, தர்மமோ மோட்சமோ அவனுக்கு தெரியாதவனாக இருக்கின்றானோ, அவன் பார்த்த வீணாக உயிர் வாழ்கிறான்.
ஜெகத் சக்கிரம் அப்படின்னா ஜெகத்தை கொண்டு செலுத்தும் சக்கரம், உலகத்தை நடத்துகின்ற அந்த சுழற்சி, இயற்கை சுழற்சி. அதை இயற்பியல் விதின்னு சொல்றோம். கர்மத்தால் யஜ்யமும், அது விளக்கம் கொடுக்குறார். இந்த விஷயம் சொன்ன விஷயம் தொகுத்து கொடுக்குறார். கர்மத்தால் யஜ்யமும், யஜ்யத்தால் மழையும், மழையினால் உணவும், உணவினால் பிராணிகளும், மீண்டும் இவ்வாறு பிராணிகளால் கர்மமும், கர்மத்தால் யஜ்யமும் உண்டாவன என்பது சக்கரம் போல சுற்றி வருதல் காண்க. ஆகவே கர்மத்திற்கு உரிய அஞ்ஞானியானவன் கர்மத்தை செய்யவே வேண்டும் என்பது இந்த சந்தர்ப்பத்தின் பொருள். கர்மத்திற்கு உரியவனாய் ஆத்மாவை அறியாதிருப்பவன் ஆத்ம ஞான நிஷ்டைக்கு ஏற்ற தகுதி பெறுவதற்கு முந்தி அது ஆத்ம ஞானம் தனக்கு கைகூடும்படிக்கு கர்மயோகத்தை அனுஷ்டித்தல் வேண்டும் என்பது ஒருவன் 4வது ஸ்லோகத்திலிருந்து இது முதல் அன்றியும் 8வது ஸ்லோகம் வரை என இவ்வாறுள்ள நூல் வரையிலும் உணர்த்தப்பட்டது. பின்னும் யஜ்ஞத்திற்கான 9வது ஸ்லோகத்திலிருந்து அவன் வீணாக என்ற 16வது ஸ்லோகம் வரை இவ்வாறு ஈராக உள்ள நூலினாலும் கர்மத்திற்கு உரியவனாய் ஆத்மாவை அறியாதிருப்பவன் கர்மத்தை அனுஷ்டிக்கும் விஷயத்திலே பல காரணங்கள் இடையே நேர்ந்த பிரஸ்தாபத்தால் கூறப்பட்டன. அதனை செய்யாமல் இருந்தாலும் குற்றம் கூறப்பட்டது. அதனால் கர்மாத்தை செய்யணுங்கிறதுக்கான காரணங்கள் சொன்னார், செய்யாமல் விடுறதுனால வரக்கூடிய குற்றங்களையும் சொன்னார். பாப்பம் வரும், வாழ்க்கை வீணாக போகும் என்று சொன்னார். இப்படி இந்த 16வது ஸ்லோகத்துக்கான 14, 15, 16 மூன்றும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள், ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள். இதனுடைய பொருள் முடியுது. அதுக்கப்புறம் 17வது ஸ்லோகத்துக்கான முகவுரை வருது. அதை அடுத்த ஓம் பிரபன்னபாரிதாத்தாய தோத்திரவேத்திரைக்கபாணய ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமுத்தகிதே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திமேகவிபாகினே பிரமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.